இருக்கிற தேர் பற்றினா தான் விவரங்கள் நம்மளுக்கு தெரியும். ஆனால் 10,000 வருடங்களுக்கு முன்பாக இந்த வெள்ளை ஓவியத்தில் வந்து பாறை ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அப்பயே வந்து தேரை வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது கும்மிட்டிப்பதிங்கிற இடம் கோயம்புத்தூர் பக்கத்தில், அங்கேயே தேரை வந்து பாறை ஓவியமாக வரைஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது 10,000 வருடத்துக்கு முன்பாகவே தேரோட பயன்பாடு இருந்திருக்கு. இப்போ தேர் எப்படி வருது அப்படின்னோம்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மனிதர் வந்து ஒரு புலம்பெயர்ந்து போகும்போதோ இல்லை ஏதோ ஒரு பொருளை கொண்டு போகிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வண்டியிலிருந்து தான் அந்த தேருங்கிற உருவாக்கம் வந்து வந்திருக்கு. அது அப்படியே ஒவ்வொரு காலகட்ட வளர்ச்சியில் வருது. இது இலக்கியங்கள்லேயுமே வந்து பெரும்பான்மைப்படை குறுந்தொகையிலையுமே வந்து இந்த தேரை பற்றின விவரங்களாக நம்மளுக்கு பெருங்கற்கால சின்னத்துக்கு முன்னாடி இருக்கிற காலத்தில் இருந்தும் இலக்கியங்களிலும் இருந்தும் நம்மளுக்கு தேரோட பயன்பாடு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ தேர் வந்து நிறைய கோயில்களுக்கு திருவிழாக்கு அப்படிங்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ கோயில்களுக்குன்ட்டு வரும்போது பக்தி கோயில்களுக்கு பொறுத்த வரைக்கும் சிவன் கோயில் அப்படின்னோம்னா அதற்குரிய சிற்பங்களை அந்த தேரில் வைக்கிறாங்க. பெருமாள் கோயிலுங்கும் போது அந்த சிற்பங்களை தேரில் வைக்கிறாங்க. இங்கே மீனாட்சி சொக்கநாதர் தேரை பார்த்தோம் அப்படின்னோம்னா திருவிளையாடற் புராண சிற்பங்களும் வைக்கிறாங்க. அப்புறம் சிவன் சம்பந்தப்பட்ட புராண சிற்பங்களை வந்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாளோட சிற்பங்களையும் இதில் வந்து வச்சிருக்கிறது ஒரு சிறப்பான செய்தின்ட்டு சொல்லலாம். ஏன்னா அப்புறம் திருக்கல்யாண சிற்பங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. யாழிலிருந்து ஆரம்பித்து நிறைய குறுஞ்சிற்பங்கள் எல்லாமே இந்த புராண கதைகள் சம்மந்தப்பட்டதாக கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே சைவ சிற்பமும் இருக்குது, வைணவ சிற்பமும் இருக்குது. இப்போ இருக்க தேர் வந்து ஒரு 200 வருடங்கள் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நாயக்கர் காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த தேர் வந்து இருக்குது. இப்போ புதுப்பிச்சதுனால புது தேராக இருக்குது. ஆனால் அதே சிற்ப உருவங்கள் இருக்குது. இப்போ இந்த தேருக்குன்னு ஒரு சாஸ்திரமும் உருவாக்கியிருக்காங்க, ரத சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த சாஸ்திர அடிப்படையில் தான் இந்த மீனாட்சி அம்மன் கோயில் தேரும் சுந்தரேஸ்வரர் தேரெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் மாதிரியே தான் இதுவும் உருவாக்கப்பட்டிருக்கும். 6 அங்கங்கள் கொண்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி அலங்காரங்கள் மேல் பகுதியில் வந்து உருவாக்கிடுறாங்க. பொதுவான தேரை வந்து ஒரு நகரும் கோவில்னு சொல்லுவாங்க. கருவறையில் எப்படி சாமி இருக்கோ அதே போல் அந்த மேல்நிலையில் வந்து இருக்கு. தேர் ஊர் கூடி தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ஆண்டுக்கு ஆண்டு பல்வேறு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஆண்டு டிவிஎஸ் நிறுவனம் வந்து இந்த சக்கரங்கள்லாம் மாற்றியிருக்காங்க. சிமெண்ட் சாலைகள் போட்டப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இப்போ தேருடைய பவனி எந்த அளவுக்கு இருக்கும் மதுரையில்? இப்போ தேர் நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் மாசி வீதியில் தான் நடக்குதுங்கும் போது மாசி மாதம் தான் நடந்துருந்துருக்கு. இப்போ அது அடுத்த கட்டத்துக்கு நாயக்கர் காலத்துக்கு பின்னாடி கொண்டு வந்துருச்சுங்கும் போது இப்பயும் மாசி வீதியில் தான் நடக்குது. இப்போ புதுப்பிச்சிருக்கிறங்கும் போது எளிமையாக நம்ம சுற்றி கொண்டு வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அப்புறம் தேருங்கிறது பொதுவாக உள்ள கோயிலுக்குள்ளே போகாதவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட உற்சவர் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது. அப்படி கிடையாது, எல்லாரும் பார்க்குற மாதிரி. ஏன்னா நம்மளோட முன்னாடி பயன்பாட்டை வந்து இப்பயும் தொடர்ச்சியாக பார்க்குற மாதிரி அப்படிங்கிற பயன்பாடு தான் நம்ம தேரை பொறுத்த வரைக்கும். மற்றபடி உள்ளே போகல வெளியே அப்படிங்கிற இதே கிடையாது. நம்ம 10,000 வருடங்களுக்கு முன்பான ஒரு பொருள் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது சிவன் கோயில் பெருமாள் கோயில் மட்டும் இல்லை, மற்ற மதத்தினரும் தேரை வந்து கொண்டாடுறாங்கிறதே பெரிய எடுத்துக்காட்டு. இந்த திருத்தேர் வீதி உலா மதுரையில், அதுவும் இந்த மாசி வீதிகளில் சித்திரை மாதம் நாயக்கர் காலகட்டத்தில் சைவ வைணவ மதத்தை ஒன்றிணைக்கும் வண்ணமாக இருந்தாலும் அதற்கு முன்னாடியே இந்த மாதிரியான திருவிழாக்கள் மதுரையில் நடந்ததா சில குறிப்புகள் சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க ஒரு வரலாற்று? இந்த தேருக்கு முன்னாடி அதே தான் தனித்தனியாக நடைபெற்றுட்டு இருந்த திருவிழாவை வந்து அதுக்கு உதாரணம் இந்த மாசி. ஏன்னா தேர் வந்து மாசி மாதத்தில் நடந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்துட்டு இப்போ சித்திரை மாதத்தில் கொண்டாடுறோம். அப்படிங்கும்போது எல்லாரையும் இணைச்சு கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டதுங்கிறது சொல்லலாம். இவங்க தான் அப்படின்லாம் கிடையாது. எல்லா மதத்தினரும் இப்போ வந்து எல்லாரும் கொண்டாடணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக. இப்போ பார்த்தோம்னாலே நம்ம வெயில தான் நின்று ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பேட்டியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் தேர் திருவிழாக்கு நேரங்காலம் எதுவுமே கிடையாது. கொண்டாட்டத்துக்கு நம்ம வந்து தயாராகிக்கிட்டு இருக்கிறோம். இது தொடர்ச்சியாக 10,000 வருடம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதோட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ சித்திரை பிறந்துச்சுன்னா மதுரைக்காரங்களுக்கு நித்திரை இல்லை. தூங்கா நகரில் சித்திரைனாலே ஒரு இதாக இருக்கும் போது இது எப்படி இருக்கும்? அதே தான், அந்த வெயில் நேரங்காலம் அப்படிங்கிறதே கிடையாது. 10 நாளும் எங்கெங்கெல்லாம் சாமி வருது, மீனாட்சிக்கும் சரி அழகரையும் சரி, போகிற இடத்துல எல்லாம் சுற்றி வருவோம். இரவானா மீனாட்சி அந்த தேர் பின்னாடி போகிறது, பகல் நேரங்களில் அழகர் கோயில் அவரை பின்னாடியே நம்ம துரத்தி அவங்கள வழிபாடு பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் மாதிரி வரவேற்று நம்மளும் கொண்டாடி அனுப்புறது தான் அந்த சித்திரை திருவிழாவை முக்கிய நோக்கமாக நான் நினைக்கிறேன். உங்கள் பேர்? என் பேர் தேவி அறிவு செல்வம், பேராசிரியராக இருக்கிறேன், சிற்பத்துறை ஆய்வாளர்.